ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். இன்றைக்கி சூப்பரான பொட்டேட்டோ அப்புறம் கேரட் வச்சு சீஸ் பால் தாங்க பண்ண போகிறோம். கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு 3 கிழங்கு எடுத்துருக்கேன். அது 2 விசில் வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் கேரட்டை சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துட்டேங்க. பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா இதே மாதிரி சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெந்த கிழங்கை நல்லா ஃபுல்லும் நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணுங்க. அதுக்கப்புறம் கேரட் அதில் போட்டுக்கணும், வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கணும். அதோட நான் 1 ஸ்பூன் மைதா, இந்த மைதா எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்கும், இழுக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதோட மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். வேணான்னு நினச்சா வேண்டாம், அது ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பாலை உருட்டிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்லைஸ்டு சீஸ் தாங்க எடுத்திருக்கேன். அது இந்த அளவுக்கு ஹாஃப் வச்சு இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். பால்ஸ் நல்லா பெருசாக போட்டு வச்சுட்டேங்க. அது நல்லா தான் இருக்கும், உள்ள எல்லாமே நல்லா வெந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ சின்னதாகவும் போடலாம், பெருசாகவும் போடலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அரிசி மாவை தண்ணியை ஊற்றி இந்த அளவுக்கு கலக்கி வச்சுக்கணும். பிரெட் கிராம்ஸ் தேடி பார்த்தங்க, பிரெட் கிராம்ஸ் இல்லை. ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம ரவை இருக்குது இல்லைங்களா, அதை வேணுங்கிற அளவுக்கு எடுத்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துட்டால் அது பிரெட் கிராம்ஸை விட சூப்பராக இருக்குங்க. நம்ம எடுத்தது அரிசி மாவில் ஒரு டிப்பு, அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸுன்னு சொல்கிற ரவை கிராம்ஸில் ஒரு டிப் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்தால் ஆஹா, குழந்தைங்கள விட நான் தாங்க ஃபஸ்ட்டு ப்ளேட்டில் போட்டு சாப்பிட்டேன். சும்மா சூப்பராக இருந்தது. உள்ள சீஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாய்.